ஓகே, இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. முதல்ல கான்செப்டை படிச்சுக்கலாம். கான்செப்ட்னா வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டினா நடக்கும் நடக்காது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ப்ராபபிலிட்டி. கெட்டிங் சான்சஸ், அதாவது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், ப்ராபபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ராபபிலிட்டி. அது வந்து தியரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பெரிமெண்டல், இன்னொன்று கிளாசிக்கல். எக்ஸ்பெரிமெண்டலுக்கு இன்னொன்று நேம் எம்பரிக்கல்னு பேர், இன்னொன்று கிளாசிக்கலுக்கு தியரிட்டிக்கல் அப்படின்னு பேர். பேரே சொல்லுது வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் எம்பரிக்கல். எம்பரிக்கல்னா வாட் யூ நோ, உனக்கு என்ன தெரியும் அதை வச்சு வர்றது தான் எக்ஸ்பெரிமெண்டல். கிளாசிக்கல் வந்து வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிற, அதுதான் கிளாசிக்கல் ஆர் தியரிட்டிக்கல். அவனே முதலே எல்லாம் தியரிட்டிக்கலாக அவனே ஒரு பில்டப் பண்ணி வச்சுருப்பான், அதை வச்சு யூஸ் பண்ணி போடுறது தான் நம்ம கிளாசிக்கல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் எம்பிரிக்கலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ நடந்துட்டுருக்கிறது. ஓகே, அது வந்து குவான்டிடேட்டிவில் வரும். ரியல் டெஸ்டிங் ஈவெண்ட்ஸில் இந்த டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து சாதாரணமாக இருக்குது. காயினை டாஸ் பண்ணுறது, டையை ரோல் பண்ணுறது, கார்ட்ஸ் எடுக்கிறது, அந்த ஒரு பேக்கில் இருந்து பால்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும்னா இந்த கிளாசிக்கலில் வரும். இது பேஸ்ட் ஆன் தியரி. அவனே ஒரு தியரி பில்டப் பண்ணி வச்சுருக்கான், அந்த தியரியை வச்சு நம்ம இது பார்க்குறது. இப்போ நீங்கள் 10th பார்க்குறது ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரையும் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸாக இருக்கும். இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஹெட்டு விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். ஹெட்டு விழுந்ததுன்னா 1/2 ஆஃப் இதுக்கு, அதே மாதிரி டெய்ல் விழுந்ததுன்னா 1/2. அதாவது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஹெட்டு விழுறதுக்கு ஆஃப் சான்சஸ் இருக்குது, டெய்ல் விழுறதுக்கு ஆஃப் சான்சஸ் இருக்குது. நேர்குத்தா விடக்கூடாது இல்லையா, வெறும் ஹெட்டு இல்லைன்னா ஃபேஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஹெட்டு இல்லைன்னா டெய்லு. ஆஸ் எ ஈக்குவலி டு அக்கர் ஆஸ் த அதர். ஒன்று விழுந்தால் அடுத்ததுக்கும் அதே அளவுக்கு சான்சஸ் கொடுக்கறது தான் ஈக்குவலி லைக்லின்னு பேர். ஓகே, டாஸிங் எ காயின், ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஹெட் ஆர் டெய்ல். அப்போ வந்து அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்டு எவ்வளோ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வருமோ, எவ்வளோ சான்சஸ் கிடைக்குமோ, அதே சான்ஸ் வி வில் கெட் த டெய்ல்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ போத் ஆர் ஹேவிங் சேம் சான்ஸ் டு அக்கர். அதுதான் என்னது, ஈக்குவலி லைக்லின்னு அர்த்தம். பேரே பாருங்க, ஈக்குவலி லைக்லினா ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். எலிமெண்ட்ரி அப்படின்னா இதுதான் பேஸ். எலிமெண்ட்ரினா எலிமெண்ட்ரி கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்லே, அது எலிமெண்ட்ரினா பேஸ் ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். டோட்டல் ப்ராபபிலிட்டினா ஈக்குவல் டு 1. ஆல் பாசிபிள் நான் ஓவர்லாப்பிங் ஈவெண்ட்ஸ் ஓகே ஆர் கால் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு பேர். சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் இஸ் 1. இந்த ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் ஈன்னு சொல்கிறேன், டினோட்டட் பை இ. அப்படின்னா எனக்கு எது வேணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். தியரியாக நம்ம படிக்கிறோம் இல்லையா, இது வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ், அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் by total number of all possible outcomes. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெட் வேணும், காயினை டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெட் வேணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சான்ஸ் இருக்குது, ஒரு காயினில் 2 சான்ஸ் தான் வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து என்னுடைய ஃபேவரபிள் அவுட்கம் சான்ஸ் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. 1 divided by total number of all possible outcomes divided by 2. So, probability of event E. Probability of getting my favorable event E வேண்டிய ஃபேவரபிள் அவுட்கம் என்ன வேணும்னா ஹெட்டு வேணும் அப்படின்றேன். ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெட்டு வேணும், அது வரதுக்கு எத்தனை சான்ஸ், வருமா வராதா, ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம் ஹெட் வேணும்னா
நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனை முறை வரும் ஒரு காயின் டாஸ் பண்ணேன்னா எத்தனை சான்சஸ் இருக்குது, அதில் எத்தனை சான்சஸ் இருக்குது? ஒன்று ரெண்டு சான்சஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எடு விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். எடு விழத்துக்கு எத்தனை சான்ஸு? ஒன்று தான். ஸோ 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது? ரெண்டு அவுட்கம் தானே, அப்போ 2 which is equal to 1/2. அதே டெய்ல் விழுந்தாலும் அதே 1/2 தான். The probability of the sure event, இப்போ எனக்கு கட்டாயம் இதுதான் விழும் அப்படின்னா equal to 1. Probability of the impossible event is 0. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க? இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும், கொரோனா வைரஸ்னால, கரெக்டாக? உங்கள் அம்மா டிஃபன் பண்ணுறாங்க. என்னென்ன இருக்கோ? இட்லி இருக்கும், தோசை இருக்கும், உப்புமா இருக்கும், பூரி இருக்கும், சப்பாத்தி இருக்கும். உங்களுடைய ஃபேவரட் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. அப்போது இந்த 5 கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஷூர் ஈவெண்ட் என்னவா இருக்கும்? 5 கொடுத்தாலும் சாப்பிட்றதாலும் வயிறு ஃபுல்லாகிடும். 1. ஓகே. இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ். அப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பிஸ்ஸா வேணும் கேட்பீங்க. அதில் இந்த 5ல் எதனா இருக்கா? ஒன்று இட்லி, தோசை, உப்புமா, பூரி, சப்பாத்தி. அந்த 5 தவிர நீங்கள் பிஸ்ஸா கேட்கறதுனால அது இருக்காது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த இம்பாசிபிள் ஈவெண்ட் என்னவா இருக்கும்? 0. அப்போது 0வாக இருக்கும். உங்களுக்கு வயிறு நிரம்பாது 0. ஓகே, அதுதான். த ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன். எப்பயுமே ப்ராபபிலிட்டிங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். 0வாக இருக்கணும், மினிமம் 0வாக இருக்கணும், மேக்ஸிமம் 1 இருக்கணும். இது எக்ஸ்ட்ரீம்ஸ். எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும், அந்த எண்டு பார்த்தா 1ஆக தான் இருக்கும். முக்கால்வாசி உள்ளதாக இருக்கும் ப்ராபபிலிட்டி. ஃபார் எனி ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். இப்படி டேஷ் போட்டால் காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட். இல்லைன்னா நாட் இ. டி இல்லை, இருக்கு இல்லை. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1. இ டேஷ் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் நாட் இ. இ டேஷ்ங்கிறது என்னென்னா நாட் இங்கிறது குறிக்கிறது தான் இ டேஷ். அது இன்னும் என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டு சொல்லுவோம். ஸோ ஈங்கிறது ஈவெண்ட்டாக இருந்தால் இ டேஷ்ங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி. 2 டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. இது இன்னும் சொல்லுவோம் என்னென்னா எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ப்ளஸ் இது சேர்ந்தது தான் 1. ஸோ தீஸ் 2 ஈவெண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்.